ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ராக்கி பாயை வின் பண்ண வர்தா மாஸ்டர் டீம் வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி வந்து 5 ஜோடிஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஜோடிஸ் தான் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நடுவில் ஆடின 3 ஜோடிஸ் வந்து சுமாராக ஆடினாங்க. அதுலேயும் மேலே 2 ரொம்ப ரொம்ப சுமாராக தான் ஆடினாங்க 2 ஜோடிஸு. ஸோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண பவித்ரா அண்ட் சுஜித், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டால் மாதிரி ஆடினாங்க. பவித்ரா வேறு லெவல் பண்ணிட்டாங்க. சுஜித் பவித்ராவை கம்பேர் பண்ணும்போது சுஜித் கொஞ்சம் கம்மியாக தான் ஆடினாருமே. அதனால தான் அவங்களுக்கு ராக்கி பாய் கிடைக்கல. 2 பேருமே பர்ஃபெக்டாக ஆடிருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ராக்கி பாய் கிடச்சிருக்கும். அதே மாதிரி அவங்க ஆடும்போது பார்த்திங்கன்னா டாய் அவங்க 2 பேருமே. ஆனால் நம்ம பவித்ராவை பார்த்தா டாய் மாதிரி, சுஜித்தை பார்த்தா தெரியல. அது ஏன் எனக்கு தோணிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரம்பா மேம் வந்து சொன்னாங்க, பவித்ராவுக்கு மேக்கப் போட்டிங்க இல்லைங்களா, அதே மாதிரி சுஜித்துக்கும் மேக்கப் போடணும்ல. மேபி மேக்கப் போட்டுருந்தா அவங்க டாய் ஃபீலிங் வந்து கிடச்சிருக்கும். ஸோ ரம்பா மேம் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் ஹர்ஷிதா அண்ட் அனீஷ், அப்பா ஹர்ஷிதா வேறு லெவல் பண்ணிட்டாங்க. அப்படியே அசால்ட்டாக பெல்ட்டி அடிக்கிறது. ஃபஸ்ட்டுலாம் இந்த மாதிரிலாம் இந்த ஜிம்னாஸ்ட் இந்த பெல்ட்டி அடிக்கிறதுலாம் பண்ணால் வந்து மென்ஸ் தான் வந்து வேறு லெவலோட அசால்ட்டாக பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. மென்னை விட லேடிஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதுவும் ஹர்ஷிதா வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ஹர்ஷிதா அண்ட் அனீஷ் 2 பேருமே சேம் எனர்ஜியோட அப்படி எனர்ஜியை பார்க்கணுமே அவங்க ஆடும்போது. அதுதான் ராக்கி பாய் பெர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு அவங்க. அதே மாதிரி கோபிகா அண்ட் சூர்யா அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இயர் மஃப் போட்டுன்னு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த இயர்ஃபோன் தான் வந்து கான்செப்டே. அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து சுனில் மாஸ்டர் தான் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு யோசிப்பார். கண்டிப்பாக அவரை தான் இருக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக சுனில் மாஸ்டர் தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கோரியோகிராஃபர். ஸோ அவர் யோசித்த ஐடியா வந்து சூப்பர். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பார்க்கலாம், ஆவரேஜ் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் எந்த மாஸ்டரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் மாஸ்டர். எனக்கு வினோத் மாஸ்டரை ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற ஒரு பெர்ஃபார்மன்ஸும் யூனிக்காக வேறு லெவலில் இருக்கும். ஸோ மாஸ்டர் இந்த வாட்டி இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ நீங்கள் இன்றைக்கி எந்த பெர்ஃபார்மன்ஸை உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணி பார்த்தீங்க, எந்த ஜோடி உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.